துதி கன மகிமை எல்லா 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 நம்மேசு ராஜாவுக்கே. அல்லேலூயா. எல்லா கனத்தையும் அவருக்கு செலுத்தினா அவருடைய செயல்பாடே வேறு மாதிரி இருக்கும். ஆனால் கனத்தை செலுத்தலைன்னா அவர் என்ன செய்கிறதில்ல, கிரியை செய்கிறதில்ல, வேறு மாதிரி என்ன செய்கிறது வாழ்க்கையில் நடக்கிறதா இருக்கிறது. ஒரு ராஜா எழுந்து நின்று பேசுகிறான். உடனே மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க, இது மனித குரல் அல்ல, இது தெய்வ குரல், இது தேவன் தான் பேசுகிறார் என்று சொல்லி அவர்கள் புகழ்ந்த உடனே ராஜா மகிமையை கர்த்தருக்கு செலுத்தாம தனக்கு என்ன செய்தான், எடுத்துக்கொண்டான். நான் தான் என்று சொல்லி எழுந்து நின்றான். கர்த்தர் அவனை அடித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த உலகத்திலே வருகிற நம்ம பெற்றுக்கொள்ளுகிற எல்லா மேன்மையும் எல்லா கனமும் எல்லா உயர்வும் எல்லா ஆசீர்வாதமும் கர்த்தர் நமக்கு ஈவாய் கொடுக்கிறது. ஆமென். இதில் ஒரு கனமும் நமக்குரியது அல்ல, இது நம்ம எடுக்கவும் கூடாது. அல்லேலூயா. ஆமாம், என்ன கிருபை இருந்தாலும், என்ன தாளந்து இருந்தாலும், என்ன ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை, இது கர்த்தர் எனக்கு கிருபையாய் கொடுத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், இது கர்த்தருடைய ஈவன் என்ன செய்யணும், எப்பவும் சொல்ல பழகணும். எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் எவ்வளவு தாழ்வான காரியமாக இருந்தாலும் கர்த்தருடைய இரக்கத்தினாலே நிற்கிறேன், கர்த்தருடைய கிருபையினாலே வாழ்கிறேன், கர்த்தருடைய கிருபையினாலே இதை பெற்றிருக்கிறேன், கர்த்தருடைய கிருபையினை இதை நடத்த வைத்திருக்கிறது, இதில் வாழ வைத்திருக்கிறது, இதில் செழிக்க வைத்திருக்கிறது. என்ன சொன்னாலும் கர்த்தருக்கு கனத்தை என்ன செய்யணும், செலுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பவும் அதை நம்ம செய்ய தவறாமல் அதில் சரியாக இருப்போமானா கர்த்தரும் நம்மை உயர்த்துவதிலே சரியாக இருப்பார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் நம்மை உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகவே நம்ம ஆண்டவருக்கு கனத்தை செலுத்த எந்நேரமும் தவறாமல் இருப்போமாக.